வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப்ஓ 2025 பென்ஷன் திட்டம் ரூ. 7,500 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் தொகையை பிடித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அரசு தரப்புலேருந்து பென்ஷன் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் பென்ஷன் வழங்கிட்டு வந்தாங்க. இந்த தொகையை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் தரப்புல கோரிக்கை விடுத்ததுனால இப்போ 1000 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7,500 ரூபாய் வரைக்கும் பென்ஷன் தொகை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ தொகையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது எந்தெந்த திட்டத்தில் பயன்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிபிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது மத்திய அரசுக்கான பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாதம் அவர்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி டைரக்டா எங்களோட வங்கி கணக்குக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த கரெக்டான அந்த தேதியில எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் பென்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அதிக பென்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு நிறைய பென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி சேலரிஸ்லையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்கள் தரப்புக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா டிஏ பார்த்தீங்கன்னா அதிக தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஏ தொகையும் கொடுக்கப்படும். இதனால நிறைய மக்களோட வாழ்வாதாரமே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.